Good day, everyone. Welcome back to Elizabeth Teachers படிக்கலாம் வாங்க series. இது நமக்கு பிடிச்சமானது. எக்ஸாம்க்கு நீங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி நீங்க சென்டம் வாங்குறது அப்படிங்கிற ஐடியால இருப்பீங்க. ஓகே, சென்டம் நம்ம நிச்சயமாவே அடிச்சிடலாம். ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஈஸி. பாட்னி நீங்க ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க. என் கூட சேர்ந்து ஜுவாலஜி படிக்கலாம். வேகமா ரேபிட் ரிவிஷன் ஒன்று பண்ணிடலாம். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். என் கூட படிக்கிற எல்லாருக்குமே கடவுளின் வாழ்த்துதல்கள் உங்களோட கூடவே இருக்கும், என்னுடைய வாழ்த்துதல்களும். சரி, ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துடலாம். லெசன் வைஸ் எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிச்சிடலாம். படிக்கலாம் வாங்க என் கூட. திஸ் இஸ் எலிசபெத் டீச்சர். Before beginning the class, let's start with the prayer. Our loving Heavenly Father, thank you so much for this wonderful day. யாரெல்லாம் சின்சியரா படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களோடு கூட நீங்க இருங்க. பரத்தின் ஞானத்தை இவர்களுக்கு தாங்க. அவர்களுடைய கைகளாக மாறி நீங்க எக்ஸாம் எழுதும்படியாக நல்ல மெமரி பவரை அவங்களுக்கு கொடுத்து ரீகாலிங் கெப்பாசிட்டியை தாங்க. தெளிவா எழுதட்டும். பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதி எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே வரும்போது சந்தோஷத்தோட திரும்பி வரட்டும். எங்களுடைய ரிவிஷன் டைம் பிரயோஜனமானதாக இருக்கட்டும். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே, ஆமென். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன், why is reproduction significant in organisms? ஆர்கானிசம்ஸ்ல ரீப்ரொடக்ஷன் உடைய முக்கியத்துவம் ஏன்? ரெண்டு, ஒன்னு ரிசல்ட்ஸ் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ், இனம் பெருகணும் அல்லது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்னு, ரீப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால தான் வேரியேஷன் ஆர்கானிசம்ஸ்ல நடக்குது, வேறுபாடு நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ், சாரி, introduces variation in organisms. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். mention the different modes of asexual reproduction in animals. இது ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சது மலை தாண்டி கடல் தாண்டி ஒரு தாமரை பூ அதுக்குள்ள அப்படின்னு நம்ம நிறைய படிச்சு வச்சோமே. அந்த கதைகள்ல இது 4 modes of asexual reproduction இருக்கு. fission, budding, fragmentation, regeneration. fission ஞாபகம் இருக்கா? ஃபிஷன்னா ஃபிஷன் உடையறது, பிரியறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியூஷன்னா என்னது? இணைவது. அப்ப ஃபிஷன்னா உடைவது, பிரிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஷன், பட்டிங், பிராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? உடையறது. பைனரி ஃபிஷன் இருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் இருக்கு. அந்த ஃபிஷன்லயே நிறைய இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எழுதிக்கலாம். பைனரி, சிம்பிள் பைனரி ஃபிஷன்னா அமீபாக்கு போயிடுங்க. டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன்னா பாரமீஷியமுக்கு போயிடுங்க. பட்டிங் ஞாபகம் இருக்கா? பட்டிங், வெரி குட். பிராக்மெண்டேஷன் ஞாபகம் இருக்கா? வெரி குட். ஹைட்ராக்கு போயிருவீங்க, கரெக்டா? சரி, இது ஹைட்ரா பட்டிங். பிராக்மெண்டேஷன் டேப்வம் படிச்சோம். ரீஜெனரேஷனுக்கு பிளனேரியாக்கு நீங்க போயிடலாம். ஓகே, 4 asexual reproduction. ஓகே, அடுத்தது வாட் இஸ் ஃபிஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்ன கீவேர்ட் அப்படின்னா, ஃபிஷன் இஸ் த டிவிஷன். இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபிஷன் இஸ் த டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் பாடி. பேரண்ட் பாடியில இருந்து டிவைட் ஆகுது. எவ்வளவு டிவைட் ஆகலாம்? ஒருவேளை 2ஆ இருக்கலாம், அல்லனா மோர் ஐடென்டிக்கல் டாட்டர்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிக்கல், ஒரே மாதிரியான, ஒரே காப்பியை கொண்டது. ஒரு சாம்பார் பாத்திரத்துல இருந்து ஒரு கரண்டி சாம்பார் எடுத்தீங்கன்னா கரண்டில இருக்கிற சாம்பாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பாத்திரத்துல இருக்கிற சாம்பாரும் ஒண்ணுதான். So identical daughter individuals. What is fission? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? Fission is a division of the parent body into two or more identical daughter individuals. இந்த வார்த்தை முக்கியமானது இதுல. அப்புறம் 4, நேம் த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன். இப்ப நம்ம இந்த ஃபிஷன் பார்த்தோம் இல்லையா? இதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இதுல எத்தனை இருக்கு சொல்லுங்க? 5 இருக்கு. ஒன்னு பைனரி, அடுத்தது மல்டிபிள், ஸ்போருலேஷன், ஸ்ட்ராபிலேஷன் அண்ட் பிளாஸ்மோடோமி. இந்த 5 டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது கேள்வி பார்த்துடலாம். வாட் இஸ் பைனரி ஃபிஷன்? இது 1 by 1 கொடுத்திருக்காங்க. The parent organisms divides into 2 halves. பைனரி, 2. ஃபிஷன்னா பிரியறது, பைனா 2, ஸோ 2ஆக பிரிவது. அப்போ ஒரு பேரண்ட் பாடி, ஒரு பேரண்ட் ஆர்கானிசம், it divides into 2 halves and each forms a daughter individuals. இதைத்தான் நம்ம
கரியோகைனோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் சைட்டோகைனசிஸ் சொல்லி சொல்றோம். அம்மா, கரியோகைனசிஸ்னா என்னது சொல்லுங்கடா? நியூக்ளியஸ் ரெண்டா பிரியறது. சைட்டோகைனசிஸ்னா என்னன்னு சொல்லுங்க? சைட்டோபிளாசம் ரெண்டாக பிரியறது. ஓகே, இப்ப 5 கேள்வி கடன்னு படிச்சிட்டோம். குட். ஓகே, அடுத்ததுக்கு போலாம். மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன். இப்ப பைனரி ஃபிஷன்ல இருக்கிற டைப்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிள், இர்ரெகுலர், டிரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூடினல், ஆப்ளிக். இது ஞாபகம் இருக்கா? திடீர்னு உங்களுக்கு 1 மார்க்ல சிம்பிள் இர்ரெகுலர் ஃபிஷனுடைய சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு ஒரு 4 கொடுத்துட்டு உங்களை குழப்புறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதெல்லாம் சொல்லுங்க? சிம்பிள்னா வெறுமனே சிம்பிள். இர்ரெகுலர் அப்படின்னாலே இங்க அமீபாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்வர்ஸ்னா நேர்கோடு, நீளமா, வெர்டிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பாரமீசியம் போட்டுருவீங்க. லாங்கிடியூடினல் அப்படின்னா, லாங்கிடியூடினலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் யாரு? யூக்ளினா. லாங்கு யூக்ளி, லாங்கு யூக்ளி இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆப்ளிக்கு. ஆப்ளிக் ஞாபகம் இருக்கா? இது செராஷியம் ஞாபகம் இருக்கா? டைனோஃபிளாஜிலேட்ஸ் படிச்சிருந்தோமே, செராஷியம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஒருவேளை இந்த 4 கொடுத்துட்டு 4 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுடா. ஓகே, இத கொஞ்சம் பாத்துக்கோங்க. சிம்பிள் இர்ரெகுலர் அமீபா, டிரான்ஸ்வர்ஸ் பாரமீசியம், பிடி பீரியட். உங்களுக்கு பிடி பீரியட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கிடியூடினல் லாங் யூக்ளினா, யூக்ளினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ளிக் சிராஷியம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒருவேளை உங்களுக்கு 1 மார்க்ல மேட்ச் த ஃபாலோயிங் கேட்க வாய்ப்பு அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். 5, 6 உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஓகே, சாரி. ஓகே, 7th கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் கேட்டிருக்காங்க. அம்மா, இப்ப நீங்க நிறைய படிச்சு வச்சிருப்பீங்கடா. இப்ப கேள்விக்கும் அந்த 2 பாயிண்ட் மாத்திரம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையானது ஞாபகத்துல வர வேண்டியது. எங்களுக்கு தேவையானது 2 பாயிண்ட் எழுதிருக்கீங்களா? அவ்வளவுதான். சரியா? பிளேஸ் ஆஃப் டிவிஷன் இன் இஸ் ஆப்ளிக். பிளேஸ் ஆஃப் டிவிஷன் இஸ் ஆப்ளிக். ஆப்ளிகா, அதாவது கிராஸா, நம்ம அந்த ஸ்லாண்டா டிவைட் ஆகும். ஓகே, சீன் இன் டைனோஃபிளாஜிலேட்ஸ் செராஷியம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த புக்ல படம் கிடையாது, அதனால உங்களுக்கு நான் வரைஞ்சு போட்டேன். ஓகே, தென் வாட் இஸ் ஸ்ட்ராபிலேஷன்? ஸ்ட்ராபிலேஷனா என்ன? ஆரேலியா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அந்த குட்டி குட்டி தொட்டியா எடுத்து எடுத்து வெளியே காட்டினால இப்படிதான் பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோல கூட நீங்க இதை பார்த்திருப்பீங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி. அப்படியே தானாகவே உடனுக்குடன் அடுத்தது பிரிய ஆரம்பிச்சிரும். ஸ்ட்ராபிலேஷனாலே துண்டு துண்டாக, அடுத்தடுத்து, அடுக்கடுக்காக. இண்டிவிஜுவல்ஸ் do not separate immediately from each other. மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா இப்படி பிரியும், மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா இப்படி பிரியும். அது பிரியிற ஒன்னொன்னும் ஆரிலியாவா எப்படி போய் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். சரியா? இதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ஜெலிஃபிஷ். ஸோ ஸ்ட்ராபிலேஷன். வாட் இஸ் பிளாஸ்மோட்டமி? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இதை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்மோட்டமி அப்படின்னோன்னா உங்களுக்கு ஒப்பாலினா ஞாபகம் வந்துடணும். இந்த ஒப்பாலினாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்ல கண்டிப்பாக கேட்பார்கள். இது பிளாஸ்மோட்டமில 2 மார்க்ல உங்களுக்கு நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன அப்படின்னா, இட் இஸ் டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட். சொல்லுங்களே, ஒரு பேரண்டமா அதுல நிறைய நியூக்ளியஸ் இருக்கு. So multinucleated parent into many multinucleate daughter individuals. பைனரி விஷனா ஒரு பேரண்ட் இருக்கும், அது 2ஆ பிரிக்கும். இது பிளாஸ்மோட்டோமில என்னன்னா ஒரு ஆர்கானிசம்ல தான், அதுல நிறைய மாதுளம் பழத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நிறைய முத்து 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 முத்தா இருக்க ஒன்னொன்னு ஒரு ஒரு நியூக்ளியஸ். இப்போ அதுல இருந்து பிரியறது எல்லாமே
ஒரு மாதுளம் சொலைய அந்த முத்து வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள நிறைய இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நவ் டெல் மீ மல்டிநியூக்ளியேட்டட் பேரண்ட், மல்டிநியூக்ளியேட்டட் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இந்த நியூக்ளியர் டிவிஷன் இருக்குல்ல, எது கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லி பார்த்தோமே, இது நியூக்ளியர் டிவிஷன் occurs later to maintain normal number of nuclei. நியூக்ளியர் டிவிஷன் occurs later. எது இதெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது. ஏன்னா அந்த ஆர்கானிசம்க்கு ஏத்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் ஒபாலினா, ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபைன் பட்டிங்னு கேக்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும். எது பட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவுட்டர் பாடியில. The parent body produces one or more buds. Each bud separates from the parent and grows into a new individual. Example sponges நம்ம எழுதிடுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா டிஃபரன்ஷியேட் எக்ஸோஜினஸ் அண்ட் எண்டோஜினஸ் பட்டிங். ஆமா, எக்ஸோ அப்படின்னாலே அவுட்டர் த பாடிமா, எண்டோனாலே பாடிக்கு உள்ளன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பாருங்க, எக்ஸோஜினஸ், இங்க பட்ஸ், they are formed on the outer surface. இது வேணும் எங்களுக்கு, outer surfaceங்கிறது எங்களுக்கு வேணும். outer surfaceல பட் உருவாச்சுன்னா அதுக்கு பேரு ஹைட்ராடா. ஓகே, எண்டோஜீனஸ் அப்படின்னா பட்ஸ் தான், ஆனா உள்ள எங்க, it is formed inside the cytoplasm and many remain within the parent body. parent bodyக்கு உள்ளேயே பட் பட்டா உருவாகி இருக்கும். அதுக்கு பேரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாக்டி லுக்கா. ஓகே, நம்ம இப்ப கடன்னு 11 questions நம்ம பார்த்து விட்டோம். ஓகே, எனி டவுட்? சரி, அடுத்து 12th போயிடலாமா? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நானு. ஹோப் யூ கேன் see the screen. Can you see the screen? ஓகே, அடுத்தது வாட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு போயிடலாம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது a type of asexual reproduction. ஓகே, அடுத்தது parent body breaks into fragments. parent body துண்டு துண்டு துண்டா உடைஞ்சிரும். ஃப்ராக்மெண்டேஷன் asexual reproductionல ஒரு டைப் தானே. அப்புறம் each fragmentation can develop into a new individual. எது சி அனிமோன், ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு நியூ இண்டிவிஜுவலா உருவாகி விடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சி அனிமோன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? ஓகே, அதே மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன்ல இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம், சொல்லுங்க. ஸ்ட்ராபிலேஷன்ல டீனியாசோலியம்க்கு வந்துடணும் உங்களுக்கு ஞாபகம். ஓகே, ஸ்ட்ராபிலேஷனுக்கு டீனியாசோலியம் ஞாபகம் வந்துடணும். தென் வாட் இஸ் ரீஜெனரேஷன்? ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ் கேக்குறாங்க. ரீஜெனரேஷன் நம்ம நிறைய படிச்சுட்டோம், நிறைய டெஸ்ட்டுக்கு எழுதிட்டோம் இல்லையா. ரீக்ரோத், ரீஜெனரேஷன், ஜெனரேஷனை உருவாகுது, ரீனா அகைன். ஸோ ரீக்ரோத் in the injured region. இந்த ஒரு பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு half மார்க் அடிச்சிரோமா. the two types are, ரெண்டு டைப்ஸ் இருக்குல்ல ரீஜெனரேஷன்ல, ஒன்னு மார்பலாக்சிஸ், இன்னொன்னு எபிமார்பாசிஸ். இந்த டூ டேர்ம்ஸ் ஞாபகம் வந்துருச்சுல. சரி, இப்ப எபிமார்பாசிஸ்னா என்னதுன்னு சொல்லுங்கடா. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். எபி வள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதையே வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ரிப்பரேட்டிவ், இன்னொன்னு ரெஸ்டோரேட்டிவ். ஒன்னு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும், இன்னொன்னு ரெஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உருவாகி விடும். ஓகே, சோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன் பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப். எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ் சொல்லலாம், டெய்ல் ஆஃப் த வால் லிசர்ட நீங்க சொல்லிக்கலாம். எதுக்கு? ரெஸ்டோரேட்டிவ்க்கு. ஓகேங்களா. ரிப்பேரேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த ரிப்பேரேட்டிவ ஞாபகம் வச்சுக்கணும். இது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்குது, வள்ளி வாலா இல்ல ஸ்டார்ஃபிஷ். நோ 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 நோ, நம்மளுடைய டிஷ்யூ அடிபட்டுச்சுதுன்னா, நம்மளுடைய லிவர் செல்ஸ், இது எல்லாமே டிஷ்யூ அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கனாலே போதும். இது ரிப்பேரேட்டிவ். ஓகே, இஸ் தட் ஓகே வித் யூ ஆல்? சரி, டிஃபரன்ஷியேட் ரிப்பேரேட்டிவ் அண்ட் ரெஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன். இங்க பாருங்க, only certain damaged tissues can be regenerated. எக்ஸாம்பிள் நமக்குள்ளதான். இன்னொன்னு ரெஸ்டோரேட்டிவ், திரும்ப பெறப்படுகிற அப்படின்னா சிவியர்ட் பாடி, அதை உடையுது இல்லையா, அடிப்படுது இல்லையா,
அது என்ன ஆயிடும், கேன் டெவலப் அகெயின். ஸ்டார்ஃபிஷ் இஸ் தி எக்ஸாம்பிள். இன்னும் 2 இருக்கு பார்த்துடலாம். வாட் இஸ் சின்கேமின்னு கேட்டிருக்காங்க. ஃபியூஷன் ஆஃப் 2 ஹாப்ளாய்டு கேமெட்ஸ். ஆமா, சின்கேமிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் 2 ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஒன்னா சிங்கிளா இருக்கிறது எது? ஒன்னு ஸ்பெர்மா இருக்கலாம், இன்னொன்னு ஓவமா இருக்கலாம். சோ இப்படி 1 எண்ணா இருக்கிற கேமெட், ஹாப்ளாய்டு கேமெட் ஃபியூஸ் ஆகி அது 2வா மாறுகிற டிப்ளாய்டு ஜைகோட்டா மாறுகிறது. அதான் நம்ம சின்கேமி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் டிஃபைன் பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ் நமக்கு நல்லாவே தெரியும். டெவலப்மெண்ட் ஆஃப் an egg into a complete individual. ஒரு எக் கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா டெவலப் ஆகுது without the act of or without the process of fertilization. Okay, is this okay with you all? சூப்பரா? கடகடன்னு இப்ப 17 கேள்வி நம்ம முடிச்சிட்டோமா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல நான் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். Thank you so much. All the very best, children.